ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி தவளை கதை பார்க்கலாமா? தவளைலாம் என்ன பண்ணும்? குதிச்சு குதிச்சு தண்ணிக்குள்ளே போகும், வெளியில் போகும். அப்போது இங்கே ஒரு குட்டி தவளை இருந்துச்சான். அதுக்கு குதிச்சு போக பயமாக இருந்துச்சான். அதனால் அது குதித்து பழகவே இல்லையா. ஆனால் சுற்றி பார்க்கும்போது மித்த குட்டி தவளை பெரிய தவளைலாம் ஒரு இலைக்கு இலை தாவி தாவி குதித்து தண்ணியில் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தா இந்த தவளைக்கும் ஆசையாக இருக்குமா. நம்மளும் குதிக்கணும் அப்படின்னு ஆசையாக நினைக்குமா. ஆனால் பயமாக இருக்குமா. அதனாலேயே அது குதிக்க போகவே போகாதான். மித்த தவளையெல்லாம் குதிக்கிறத பார்த்துக்கிட்டு சோகமாக ஒரு ஓரமாக உட்காந்துக்குமா. இப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்துதான். சரி, நம்மளும் எப்படா குதித்து பழகுவோம், ஆனால் பயமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சு டெய்லி அங்கே வருமா. மித்த தவளையெல்லாம் கூப்பிடுமா, வா தவளை நம்ம விளையாடலாம், இப்படி குதி அப்படி குதின்னு சொல்லுமா. ஆனால் இந்த தவளை வேண்டாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓரத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு மட்டும் போகுமா. அப்போது ஒரு நாள் வீட்டில் போய் இது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்துதான். எனக்கும் குதிக்க ஆசையாக இருக்குது, ஆனால் குதிக்க முடியலன்னு. அடுத்த நாள் அவங்க பாட்டி பெரிய தவளை வந்தாங்களாம். வந்து என்ன சொன்னாங்களாம், இப்படியெல்லாம் பயப்படக்கூடாது, ரொம்ப தைரியமாக இருக்கணும், பயந்துகிட்டே இருந்தால் நம்மளால் எதுவுமே ட்ரை பண்ண முடியாது. உனக்கு குதிக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு, நீ தண்ணியில் போய் விளையாடணுன்னு ரொம்ப ஆசைப்படுற. அப்போ நீ குதித்து பார்த்தா தானே அது எப்படி இருக்குன்னு தெரியும். ஒன்று நீ ட்ரை பண்ணி பார்க்காம அது கஷ்டமாக இருக்கும், இல்லைன்னா அது உனக்கு வராதுன்னு நீ எப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்களாம். அப்போ தான் இந்த தவளையும் யோசிச்சுதான், ஆமாம்ல, நம்ம அது பண்ணி பார்க்கவே இல்லையே, அப்புறம் எப்படி நமக்கு அது வராதுன்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துதான். அப்போ அந்த பாட்டி தவளை சொன்னாங்களாம், கரெக்ட், நீ எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பார்க்கும்போது தான் உனக்கு அது வருமா வராதா, ஈஸியாக கஷ்டமானு தெரியும். அதனால் நீ முதல்ல பக்கத்தில் இருக்கிற அந்த பெரிய இலையில ஒரே ஒரு தடவை குதிச்சு பாரு அப்படி சொன்னாங்களாம். இந்த தவளையும் கொஞ்சம் கொஞ்சமாக தைரியத்தை வர வச்சுட்டு, கரெக்ட் தான், பக்கத்தில் தானே இருக்க அந்த இலை, இங்கேயும் நம்ம பாட்டி இருக்காங்க, நம்ம தைரியமாக கொஞ்சமாக குதித்து பார்க்கலாம், குதிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம மாறி போகலாம், இல்லைன்னா இங்கேயே வந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தைரியமாக அந்த கரையில் இருந்து எந்திரிச்சு டபக்குன்னு ஒரு ஜம்ப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்க இலையில வந்து கரெக்டாக குதித்து விழுந்துருச்சான். விழுந்த உடனே இந்த தவளை தத்தி புத்தி கஷ்டப்பட்டு எந்திரிச்சுதான். பயமாக இருந்துச்சான். ஐயோ உள்ளே விழுந்துட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மெதுவாக விழுந்ததில் எல்லாம் சரியானதுக்கப்புறம் மெதுவாக உட்காந்து பார்த்துச்சான். ஒன்றும் ஆகலை, ஈஸியாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு திருப்பி அதே இலையில 2-3 தடவை குதிச்சு பார்த்துச்சான். ஒரே ஜாலியாக இருந்துச்சான். அப்போ தான் இந்த தவளைக்கு தெரிஞ்சுதான், ஓ இது இவ்வளோ ஜாலியாக இருக்கா, இதை போய் நம்ம இத்தனை நாள் பயந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இலையிலையும் மாறி குதித்து விளையாடி பார்த்துச்சான். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சான். மித்த தவளைங்களுக்கும் ஒரே சந்தோஷமாக, இத்தனை நாள் நம்ம கூப்பிட்டு பார்த்தோம், வரவே இல்லை, இப்போ தான் தைரியமாக குதித்து பழகி இவங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி எல்லோரும் வந்து சூப்பர்னு தூக்கி விளையாடினாங்களாம். இந்த தவளைக்கும் ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சான். அப்போ தான் யோசிச்சுதான், நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணி பார்க்காம பயந்துகிட்டே உட்காந்துட்ருக்கக்கூடாது, நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் அது நமக்கு சந்தோஷமாக இருக்கா ஈஸியாக இருக்கான்னு நமக்கு தெரியும் அப்படின்னு அது புரிஞ்சுக்கிச்சான். அதுக்கப்புறம் அது ஜாலியாக டெய்லியும் வந்து தாவி விளையாடுமா. பாய் குட்டீஸ்.